ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சங்கம் என்னும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது? பாண்டியர்கள். கீழ்கண்டவற்றுள் கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய கல்வெட்டு எது? கதிகும்பா கல்வெட்டு. கீழ்கண்டவற்றுள் சங்ககால அகழ்வாய்வில் இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்களில் பொருந்தாதது எது? கீழடி. ராஜாவளி என்பது யாருடைய நூல்? மெகஸ்தனீஸ். தமிழ் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சங்க காலத்தின் கால அளவு என்ன? கிமு 3 to கிபி 3. தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ள தமிழ் மொழியை பேராசிரியர் யார்? ஜார்ஜ் எல் ஹார்ட். சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்கும் நூல் எது? பதிற்றுப்பத்து. பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார்? சேரல் இரும்பொறை. சேரர்களின் சின்னம் எது? வில்லும் அம்பும். சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யார்? கரிகால் வளவன். 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார்? கரிகால் வளவன். காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் யார்? கரிகாலன். சோழர்களின் துறைமுகம் எது? புகார். கரிகாலனின் ஆட்சியின் போது அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை வழங்கும் நூல் எது? பட்டினப்பாலை. கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது? 69,000. இன்றைய தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார்? பாண்டியர்கள். பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார்? நெடுஞ்செழியன். முத்துக்குளிப்புக்கு புகழ்பெற்ற நாடு எது? பாண்டிய நாடு. கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார்? நெடுஞ்செழியன். கீழ்கண்டவற்றில் பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது? பாண்டிய அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரிக்கவில்லை. இது தவறு. வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்ட பாண்டிய மன்னன் யார்? முதுகுடுமி பெருவழுதி. பாண்டியர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் டேஸ் உருவத்தையும் கொண்டுள்ளன. மீன். பாண்டிய அரசர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் பொருந்தாதது எது? சென்னி. சேரர்களின் மாலை எது? பனம்பூ மாலை. சேரர்களின் தலைநகர் எது? வஞ்சி. சோழர்களின் மாலை எது? அத்திப்பூ மாலை. சோழர்களின் சின்னம் எது? புலி. பாண்டியர்களின் மாலை எது? வேப்பம்பூ மாலை. பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொற்கை. பாண்டியர்களின் தலைநகர் எது? மதுரை. பாண்டியர்களின் சின்னம் எது? 2 மீன்கள். ஆயர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆணிரை மேய்ப்போர். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சேனாதிபதி கோ என அழைக்கப்பட்டார். பண்டைய கால தமிழகத்தில் பட்டத்து இளவரசர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோமகன். பண்டைய காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறை. சங்ககால அரசர்கள் டாஸ் கடமைகளை செய்தனர். 5. பண்டைய கால தமிழகத்தில் அரசருக்கு உதவி செய்த நிர்வாக அதிகாரிகள் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டன? 2. சங்க காலத்தில் படைத்தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தானை தலைவன். அடுத்து பொறுத்துக. தலைநகரில் நீதிமன்றம். அவை. கிராமங்களில் தீர்ப்பு வழங்கிய இடம். மன்றங்கள். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி. மண்டலங்கள். மூதூர். பழமையான கிராமம். மென்புலம் என அழைக்கப்பட்ட நிலம் எது? மருத நிலம். டேஸ் நிலம் தவிர மற்றவை மண்புலம் அதாவது புன்சை எனப்பட்டன. நெய்தல். அடுத்து பொறுத்துக. திணை மக்கள். குறிஞ்சி குறவர் குறத்தியர். முல்லை ஆயர் ஆய்ச்சியர். மருதம் உழவன் உலத்தியர். நெய்தல் பரதவர் நுளத்தியர். பாலை மறவர் மரத்தியர். குறிஞ்சி நில மக்களின் தொழில் என்ன? வேட்டையாடுதல். முல்லை நில மக்களின் தொழில் என்ன? ஆணிரை மேய்த்தல். வேளாண்மை என்பது டாஸ் நில மக்களின் தொழிலாகும். மருதம். பாலை நில மக்களின் தொழில் என்ன? வீரச் செயல்கள். பொறுத்துக. திணை கடவுள். குறிஞ்சி முருகன். முல்லை மாயோன். மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். பாலை கொற்றவை. சங்க காலத்தில் இருந்த பெண் புலவர்களில் எத்தனை பேர் அரிய நூல்களை கொடுத்து சென்றுள்ளனர்? 40. சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் யார்? சேயோன். டாஸ் இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. சங்க இலக்கியங்கள். இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்த அரசன் யார்? கரிகாலன்.
முத்தமிழ் எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் யார்? சங்ககால மக்கள். சங்க காலத்தில் நடனங்களை நிகழ்த்தியவர்கள் யார்? கணிகையர்கள். சங்க காலத்தில் வணிகம் எத்தனை நிலைகளில் நடைபெற்றது? 3. நாளங்காடி எனப்படும் காலை நேரச் சந்தையும் அள்ளங்காடி எனப்படும் மாலை நேரச் சந்தையும் நடைபெற்ற ஊர் எது? மதுரை. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் உடலை பதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது எது? மலபார் கருமிளகு. சங்ககால மக்களின் முக்கிய இறக்குமதி பொருட்களில் பொருந்தாதது எது? தந்தம். இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் யார்? ஆரிலியன். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார்? பிலினி. ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் எந்த கடவுளுக்காக கோவில் கட்டப்பட்டிருந்தது? அகஸ்டஸ். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. பாப்பிரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சரி. கூற்று 2. பாப்பிரஸ் கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இதுவும் சரி. அதுக்கான ஆன்சர் கூற்று 2ம் சரி. எந்த நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக சரியத் தொடங்கியது? கிபி 3ஆம் நூற்றாண்டு. களப்பிரர்கள் தமிழகத்தை எத்தனை நூற்றாண்டுகள் ஆட்சி செய்தன? 2½ சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய இரண்டும் டேஸ் காலத்தில் எழுதப்பட்டவை ஆகும். களப்பிரர்கள். அடுத்து பொறுத்துக. ஹான் அரச வம்சம். சீனா. மயன் நாகரிகம். மத்திய அமெரிக்கா. ரோமானிய நாகரிகம். இத்தாலி. பிலினி. ரோம். தெற்கே அசோகரின் மறைவிற்கு பின் சுதந்திர அரசர்களானவர்கள் யார்? சாதவாகனர்கள். தங்கள் சுதந்திரத்தை கலிங்கத்தில் பிரகடனப்படுத்தியவர்கள் யார்? சேடிகள். பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது எது? மகதம். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிருகத்ரதா. சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யமித்ரர். ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை யாருடைய காலத்தில் நடைமுறைக்கு வந்தது? சுங்கர்கள். மாளவிகாக்னிமித்ரா நாடகத்தை இயற்றியவர் யார்? காளிதாசர். மாளவிகாக்னிமித்ரா நாடகத்தில் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டவர் யார்? வசுமித்ரர். சுங்க வம்சத்தினர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தனர்? 100. கடைசி சுங்க அரசர் யார்? தேவபூதி. கண்வர் வம்சத்தை நிறுவியவர் யார்? வாசுதேவர். சுங்கர்கள் காலத்தில் அரசவை மொழி எது? சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்தவர் யார்? புஷ்யமித்ரர். சாஞ்சியில் உள்ள மாபெரும் ஸ்தூபியும் அதை சுற்றியுள்ள சுற்றுச்சுவரும் யாருடைய காலத்தைச் சேர்ந்ததாகும்? சுங்கர்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த நினைவு சின்னங்கள் சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன? புஷ்யமித்ரர். கலிங்க அரசர் காரவேலர் பற்றிய செய்திகளை குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஹதிகும்பா கல்வெட்டு. கண்வ வம்சம் எத்தனை அரசர்களை பெற்றிருந்தது? 4. கண்வர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 45. கடைசி கண்வ அரசர் யார்? சுசர்மன். சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? சிமுகா. குசானர்கள் வட இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 300. சிமுகா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? 23. சாதவாகனர்கள் தென்னிந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? 450. சாதவாகன அரச குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யார்? சதகர்ணி. நாசிக் மெய்கீர்த்தி யாரால் வெளியிடப்பட்டது? கௌதம பாலஸ்ரீ. சாதவாகனர்களின் நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வடிவம் எது? கப்பல். சாதவாகன அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? போகர் கல்வெட்டு. சாதவாகன அரசர்களில் சிறந்த சமஸ்கிருத அறிஞர் யார்? ஹாலா. அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை கட்டியவர்கள் யார்? சாதவாகனர்கள். சட்டசாய் எனும் நூலை எழுதியவர் யார்? ஹாலா. சட்டசாய் எனும் நூல் பிராகிருத மொழியில் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 700. உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் டேஸ் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன? பாமியான் பள்ளத்தாக்கு. 2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட செப்பு நாணயங்களை வெளியிட்டவர் யார்? பிற்கால சாதவாகனர்கள். தாய்லாந்தில் டேஸ் என்ற இடத்தில் கல்லால் ஆன முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது? நாகான் பதோம்.
கிமு 294 முதல் 298 வரை மாசிடோனியாவின் மன்னராக இருந்தவர் யார்? முதலாம் டெமிட்ரியஸ். சதுர வடிவிலான இருமொழி வாசகங்களை கொண்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார்? முதலாம் டெமிட்ரியஸ். டெமிட்ரியஸ் வெளியிட்ட நாணயத்தின் பூப்பகுதியில் சுரோஸ்தி மொழியும் தலைப்பகுதியில் டாஸ் மொழியும் இடம்பெற்றுள்ளன. கிரேக்கம். யார் வெளியிட்ட நாணயங்கள் காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி மேற்கு உத்தரப்பிரதேசம் வரை கிடைத்துள்ளன? மினாண்டர். பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் பற்றிய நூல் எது? மிலிந்த பன்கா. அச்சு வார்க்கும் முறையை அறிமுகம் செய்தவர்கள் யார்? இந்தோ கிரேக்கர்கள். மகாயன பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை யாரிடமிருந்து கற்றனர்? கிரேக்கர்கள். பண்டைய நாடோடி இன ஈரானிய சித்தியர்கள் சமஸ்கிருத மொழியில் டாஸ் என அறியப்பட்டனர்? சாகர்கள். சாகர்களின் ஆட்சியை காந்தார பகுதியில் நிறுவியவர் யார்? மாவோஸ். அரசர் மாவோஸின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு எது? மோரா கல்வெட்டு. இந்தோ பார்த்திய அரசு யாரால் நிறுவப்பட்டது? கோண்டோ பெர்னஸ். ருத்ரதாமன் எழுதிய கல்வெட்டு எது? கிர்னார் கல்வெட்டு. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பு எது? ஜுனாகத் கல்வெட்டு. சீனாவின் வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்து வந்த யூத்சி பழங்குடி இனத்தின் ஒரு பிரிவினர் யார்? குசானர்கள். முதலாம் நூற்றாண்டில் யூத்சி பழங்குடியினர் எத்தனை பிரதான பிரிவினராக இருந்தனர்? 5. குசான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் யார்? கனிஷ்கர். கனிஷ்கர் அரசர் பதவியேற்ற ஆண்டு என்ன? கிபி 78. குசானர்களில் முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி யார்? முதலாம் கட்பிசஸ். யாருடைய நாணயங்கள் சிலவற்றில் சிவபெருமானின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? இரண்டாம் கட்பிசஸ். இரண்டாம் கட்பிசஸின் பட்ட பெயர்கள் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன? கரோஸ்தி. நான்காவது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு அருகேயுள்ள குந்தலவனத்தில் நடத்தியவர் யார்? கனிஷ்கர். நான்காவது பௌத்த பேரவையில் பௌத்தம் எத்தனை பிரிவுகளாக பிளவுற்றது? 2. முதல் சமஸ்கிருத நாடகம் எது? புத்த சரிதம். புத்த சரிதத்தை இயற்றியவர் யார்? அஸ்வகோசர். காஷ்மீரில் கனிஷ்கபுரா எனும் புதிய நகரை உருவாக்கியவர் யார்? கனிஷ்கர். யாருடைய காலத்தில் காந்தார கலைப்பள்ளி வளர்ச்சி பெற்றது? கனிஷ்கர். கனிஷ்கர் பௌத்த மதத்தை தழுவ காரணமாக இருந்தவர் யார்? அஸ்வகோசர். குப்தர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? 200. ஹர்ஷர் வட இந்தியாவை ஆட்சி செய்த ஆண்டு என்று? கிபி 606 to 647. கீழ்கண்டவற்றுள் ஸ்கந்தகுப்தரின் கல்வெட்டு எது? பிதாரி தூண் கல்வெட்டு. முத்ராராக்ஷம் என்ற நூலை எழுதியவர் யார்? விசாகதத்தர். கீழ்கண்டவற்றுள் யுவான் சுவாங்கின் நூல் எது? சியூகி. இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பௌத்த துறவி யார்? பாகியான். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யார்? ஸ்ரீகுப்தர். முதலாம் சந்திரகுப்தரின் காலம் என்ன? கிபி 319 to 335. முதலாம் சந்திரகுப்தர் மணந்த குமாரதேவி எந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்? லிச்சாவி. லிச்சாவியின் ஆட்சி பகுதி டாஸ் நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. கங்கை. குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்தவர் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் பற்றி கூறும் கல்வெட்டு எது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர். பிரசஸ்தி என்பது எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருதம். அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ள பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? ஹரிசேனர். சமுத்திரகுப்தர் தோற்கடித்த பல்லவ நாட்டு அரசர் யார்? விஷ்ணுகோபன். சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? 9. வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ள தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம் என்ன? கிபி 380 to 415. விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டம் பெற்ற குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது? விக்ரமாதித்யர். தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். நவரத்தினங்கள் எனப்பட்ட 9
அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தன்வந்திரி, ஜோதிடர். விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த சன்கு என்பவர் யார்? கட்டிடக்கலை நிபுணர். யாருடைய பயண குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுங்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகிறது? பாகியான் பயண குறிப்புகள். கயா பாழடைந்திருந்தது. கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடாலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என கூறியவர் யார்? பாகியான். குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார்? பாலாதித்யர். பாலாதித்யர் டேஸ் என்ற பெயரில் அரியணை ஏறினார்? முதலாம் நரசிம்மகுப்தர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் ஆட்சி காலத்தில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? மகாதண்டநாயகர். குப்த பேரரசில் பிராந்தியங்களை நிர்வகித்தவர் யார்? உபாரிகா. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? குப்த பேரரசில் பிராந்தியங்கள் கிராமிகா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. குப்தர் காலத்தில் முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளின் பெயர்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டிருந்தன? மகாபாலதிகிரிதா. நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? காமாந்தகர். வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஜேத்ரா. சிரேஸ்தி, சார்த்தவாகா என அழைக்கப்பட்டவர்கள் யார்? வணிகர்கள். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கபதசரகா, வேளாண்மைக்கு உகந்த நிலம். எருது பூட்டிய வண்டிகளில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சார்த்தவாகா. நாலந்தாவில் டேஸ் தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது? பௌத்தம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எத்தனை மகா பாடசாலைகள் இருந்தன? 8. கீழ்கண்ட குறிப்புகளில் தவறானது எது? கௌட அரசர் சசாங்கரால் நாலந்தா சிறப்புற்றது. ஹீனர்களின் தலைவர் யார்? தோரமானர். இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்களில் பொருந்தாதது எது? தாமிரலிப்தி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. யாருடைய காலத்தில் உருவ வழிபாடு தொடங்கியது? குப்தர்கள். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஸ்ரீகுப்தர் அஸ்வமேத யாகம் நடத்தினார். கட்டுமான கோவில்களை முதன்முதலாக கட்டியவர்கள் யார்? குப்தர்கள். அஜந்தா எல்லோரா குகைகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாராஷ்டிரா. நாலந்தாவில் உள்ள புத்தரின் செப்புச் சிலை எத்தனை அடி உயரம் கொண்டது? 18 அடி. குப்தர்களின் அலுவலக மொழி எது? சமஸ்கிருதம். மகாபாஷ்யம் எனும் நூலை எழுதியவர் யார்? பதஞ்சலி. சந்திர வியாகரணம் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? சந்திரோகோமியா. கீழ்கண்டவற்றுள் காளிதாசர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? அஷ்டத்யாயி. பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் தசம எண் முறையின் அறிமுகமும் யாருடைய காலத்தைச் சேர்ந்ததாகும்? குப்தர்கள். பூமி தன் அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? ஆரியப்பட்டர். அறுவை சிகிச்சை செய்முறை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஷ்ருதர். சாரக்கர் எந்த துறையைச் சேர்ந்த அறிஞர் ஆவார்? மருத்துவம். சூரிய சித்தாந்தா எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆரியப்பட்டர். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர் யார்? புஷ்யபூதி. வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? ஹர்ஷவர்த்தனர். ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 41. ஹர்ஷர் காலத்தில் எத்தனை வரிகள் வசூலிக்கப்பட்டன? 3. இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? ஹர்ஷர். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என அழைக்கப்பட்டவர் யார்? யுவான் சுவாங். கன்னோசி பௌத்த பேரவையில் எத்தனை அரசர்கள் பங்கேற்றனர்? 20. நாலந்தா பல்கலைக்கழகத்திற்கு யுவான் சுவாங் வந்தபோது அங்கு தங்கியிருந்து கல்வி கற்றவர்கள் எத்தனை பேர்? 10,000. மகா கான்ஸ்டன்டைனின் சமகாலத்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். பல்லவர்களின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். பல்லவர்கள் காலத்து இலக்கியச் சான்றுகளில் பொருந்தாதது எது? மணிமேகலை. களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? சிம்மவிஷ்ணு. கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜிதன். 63 நாயன்மார்களில் ஒருவரான பரஞ்சோதி டேஸ் என்பவரின் படைத்தளபதி ஆவார்?
முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாற காரணமாக இருந்தவர் யார்? திருநாவுக்கரசர். திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். மத்தவிலாச பிரகசனம் எனும் நூலை மகேந்திரவர்மன் எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருதம். இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? மகேந்திரபாணி எனும் புதிய பாணியை திராவிட கட்டிடக்கலைக்கு இரண்டாம் நந்திவர்மன் அறிமுகம் செய்தார். கீழ்கண்டவற்றுள் சிம்ம விஷ்ணுவின் பட்டப்பெயர் எது? அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கிய பட்டங்களில் தவறானது எது? வாதாபி கொண்டான். மாமல்லன் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். வராகர் குகை எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? 7ஆம் நூற்றாண்டு. உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது? 1984. மண்டகப்பட்டு குகை கோவில் கீழ்கண்ட எந்த பாணியைச் சேர்ந்தது? மகேந்திரவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணியில் அமைந்துள்ள குகை கோவில்களில் தவறானது எது? வராகர் மண்டபம். மகிஷாசுர மர்தினி மண்டபத்தை கட்டியவர் யார்? மாமல்லன். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. மேற்கண்ட அனைத்தும் இதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் கொடுக்கல, சாரி. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். இது வந்து சரி. கூற்று 2. பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின் மனமாற்றம் பெற்று சிவபக்தராக மாறினார் என பெரிய புராணம் கூறுகிறது. இதுவும் சரி. இப்போதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 2ம் சரி. ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படும் கோவில் எது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் கீழ்கண்ட எந்த பாணியில் கட்டப்பட்டது? நந்திவர்மன் பாணி. காஞ்சியில் இருந்த கடிகை யாருடைய காலத்தில் புகழ்பெற்றது? பல்லவர்கள். நியாயபாஸ்யா எனும் நூலை எழுதியவர் யார்? வாத்ஸ்யாயர். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யாருடைய காலத்தில் தொகுக்கப்பட்டது? முதலாம் மகேந்திரவர்மன். தசகுமார சரிதம் எனும் நூலை எழுதியவர் யார்? தண்டின். கிராதார்ஜுனியம் எனும் வடமொழி காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரவி. சமஸ்கிருத அறிஞரான பாரவி யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? சிம்ம விஷ்ணு. மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? பெருந்தேவனார். புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்? முதலாம் மகேந்திரவர்மன். சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? வாதாபி. பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் யார்? முதலாம் புலிகேசி. ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஐகோல் கல்வெட்டு. ரவிகீர்த்தி என்பவர் ஐகோல் கல்வெட்டை எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருதம். பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பினார்? இரண்டாம் புலிகேசி. வாதாபி சாளுக்கியர்கள் வம்சத்தில் மிகவும் வலிமை பெற்ற அரசர் யார்? இரண்டாம் புலிகேசி. முதல் கீழை சாளுக்கிய அரசர் யார்? விஷ்ணுவர்தனர். ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவியவர் யார்? தந்தி துர்கா. வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தைச் சேர்ந்த டேஸ் என்பவரால் கட்டப்பட்டது? மங்களேசன். பொறுத்துக. லக்கண்டி. காசி விஸ்வேஸ்வரர் கோவில். குருவெட்டி. மல்லிகார்ஜுனா கோவில். பகலி. கல்லேஸ்வரர் கோவில். இட்டகி. மகாதேவா கோவில். ஓவியங்களில் வாகடகர் பாணியை பின்பற்றியவர்கள் யார்? சாளுக்கியர்கள். பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி டேஸ் ஓவியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? அஜந்தா. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூட அரசர்களில் தலைசிறந்த அரசர் யார்? அமோகவர்சர். தக்கோலம் என்ற இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேலூர். ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். ராஷ்டிரகூடர்களின் ஆட்சியில் முக்கியத்துவம் பெற்ற மொழி எது? கன்னடம். அமோகவர்சரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? கவிராஜ மார்க்கம். முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை கூறும் நூல் எது? ஆதி புராணம்.
கைலாசநாதர் கோவில் விமானத்தின் உயரம் என்ன? 90 அடி. மக்களால் காரபுரி என்னும் அழைக்கப்படும் தீவு எது? எலிபெண்டா தீவு. எலிபெண்டா தீவு பற்றிய குறிப்புகளில் தவறானது எது? கிரேக்கர்கள் இத்தீவுக்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர். இதன் தவறு. காசி விஸ்வேஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? ராஷ்டிரகூடர்கள். சீனாவின் தாங் அரச வம்சத்தினரால் கட்டப்பட்ட மாபெரும் லேசன் புத்தர் சிலையின் உயரம் என்ன? 71 மீட்டர். பல்லவர்களின் கட்டிடக்கலை எத்தனை வகைப்படும்? 3. வெசாரா கட்டிடக்கலை பாணி யாரால் வளர்க்கப்பட்டது? சாளுக்கியர்கள். எல்லோரா குகைகளிலும் எலிபெண்டா தீவிலும் காணப்படும் கட்டிடக்கலை யாருடைய சாதனையை குறிப்பிடுகிறது? ராஷ்டிரகூடர்கள். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் பாக்தாத் என்பதாகும். இது சரி. கூற்று 2. பட்டடக்கல்லில் உள்ள சமண நாராயணர் கோவில் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது. இதுவும் சரி. பதில் ஆன்சர் கூற்று 2 சரி. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் எது? ஆசியா. உலகின் பரப்பளவில் ஆசியா 30%, மக்கள் தொகையில் %, கொண்டுள்ளது. 60%. ஆசியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 44 மில்லியன் km². பொறுத்துக. ஆசியாவின் எல்லைகள். கடல்கள். வடக்கு ஆர்டிக் பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல், கிழக்கு பசிபிக் பெருங்கடல், மேற்கு செங்கடல். ஆசியாவை வட அமெரிக்காவிடம் இருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி எது? பேரிங் நீர்ச்சந்தி. ஆசியாவில் எத்தனை நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன? 12. ஆசியாவில் எத்தனை நாடுகள் உள்ளன? 48. ஆசியா நாடுகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 5. ஆசியாவிலேயே மிகவும் பரந்து காணப்படும் தாழ்நிலம் எது? சைபீரிய சமவெளி. ஆசியாவின் இயற்கை அமைப்பினை எத்தனை பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம்? 5. பாமீர் முடிச்சிலிருந்து பரவி காணப்படும் மலைத்தொடரில் பொருந்தாதது எது? போன்டைன். ஆசியாவில் எத்தனை மலை முடிச்சுகள் காணப்படுகின்றன? 2. உலகின் தாழ்வான பகுதி ஆசியாவில் உள்ள டேஸ் கடலில் உள்ளது? சாக் கடல். 3ஆம் துருவம் என அழைக்கப்படும் பீடபூமி எது? திபெத்திய பீடபூமி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? அரேபிய பீடபூமி. ஜப்பான் அப்படிங்கிறது தவறானது. கீழ்கண்ட தெற்கு பீடபூமிகளில் மிகப்பெரியது எது? அரேபிய பீடபூமி. ஆசியாவின் மிகப்பெரிய தீவுக்கூட்டம் எது? இந்தோனேஷியா. வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் பெருங்கடலில் கலக்கும் ஆறுகளில் பொருந்தாதது எது? ஹுவாங்கோ. ஆசியாவின் மிக நீளமான ஆறு எது? யாங்சி. முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது சீனாவின் மின்சார தேவையில் எத்தனை சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது? 10%. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எனிசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. உலகின் மிக ஈரப்பதம் வாய்ந்த பகுதி எது? மௌசின்ராம். ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? அரேபிய பாலைவனம். ஆசியாவில் எத்தனை வகையான பாலைவனங்கள் காணப்படுகின்றன? 2. உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் எது? ரூபா அல்காலி பாலைவனம். ரூபா அல்காலி பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? சவுதி அரேபியா. உலகின் 1/3 எண்ணெய் எந்த கண்டத்திலிருந்து கிடைக்கிறது? ஆசியா. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? உலகிலேயே அதிக நிலக்கரி இருப்பு ஆப்பிரிக்காவில் உள்ளது. உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. ஆசியாவின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவிகிதம் வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக காணப்படுகிறது? 18%. ஆசியாவிலேயே மிக அதிகமான பயிர் செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்டுள்ள நாடு எது? இந்தியா. தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு எது? தாய்லாந்து. பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரத்தில் உள்ளது? 1524 மீட்டர். இப்கவுஸ் என்ற டேஸ் மக்களால் பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் உருவாக்கப்பட்டது? பிலிப்பைன்ஸ். பனாவ் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது? 2000. அதிக அளவு கோதுமையை உற்பத்தி செய்யும் நாடு எது? பாகிஸ்தான். உலகின் 1/3 டேஸ் பயிர் ஆசியாவில் விளைகிறது? பருத்தி. ஆசியாவில் அதிக பருத்தி உற்பத்தி செய்யும் நாடுகளில் பொருந்தாதது எது? தாய்லாந்து. ஆசியாவில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தோனேஷியா. உலகிலேயே அதிக அளவில் பேரிச்சம்பழங்களை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஈரான். உலகின் மிகச்சிறந்த நன்னீர் மீன்பிடி ஏரி எது? சாப் ஏரி. ஆசியாவின் மிக நீளமான நெடுஞ்சாலை எது? ஆசிய நெடுஞ்சாலை 1. ஆசிய நெடுஞ்சாலை 1 AH1 எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையது? 20,557 கிலோமீட்டர். ஆசிய நெடுஞ்சாலை 1 அதாவது AH1
டோக்கியோவை எந்த நாட்டுடன் இணைக்கிறது? துருக்கி. இந்தியாவில் உள்ள ஆக்ராவில் இருந்து இலங்கையில் உள்ள மதாரா வரை செல்லும் ஆசிய நெடுஞ்சாலை எது? ஆசிய நெடுஞ்சாலை 43. ஆசிய நெடுஞ்சாலை 43, அதாவது AH43 எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது? 3024 கிலோமீட்டர். உலகிலேயே நீண்ட இருப்பு பாதை வழித்தடம் எது? டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை. டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதையின் நீளம் எவ்வளவு? 9258 கிலோமீட்டர். ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய இருப்பு பாதை போக்குவரத்து வலையமைப்பு எங்கு காணப்படுகிறது? இந்தியா. உலகில் எத்தனை பங்கு மக்கள் தொகை ஆசியாவில் காணப்படுகிறது? 10 பங்கு. ஆசியாவின் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ் நபர்கள் ஆகும்? 143. மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ள ஆசிய நாடு எது? வங்காளதேசம். உலக பாரம்பரிய தலமான அங்கோர்வாட் கோவில் சூரியவர்மன் மன்னரால் கட்டப்பட்ட ஆண்டு எது? பொது ஆண்டு 1100. உலகின் மிகப்பெரிய கோவில் எது? அங்கோர்வாட் கோவில். டேஸ் மொழியில் அங்கோர்வாட் என்றால் கோவில்களின் நகரம் என பொருள்படும். கெமர். உலக அதிசயங்களில் எத்தனை ஆசியாவில் உள்ளன? 2. கீழ்கண்டவற்றுள் எந்த நாட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வானுயர்ந்த மண் கோபுரத்தை கட்டினர்? ஏமன். தாய்லாந்தின் புகழ்பெற்ற நடனம் எது? ராம்தாய். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தேசிய நடனம் எது? டினிக்லிங். சுக்கோத் என்பது எந்த நாட்டின் அறுவடை திருவிழா? இஸ்ரேல். வேற்றுமையின் இருப்பிடம் என அழைக்கப்படும் கண்டம் எது? ஆசியா. உலகின் பரப்பளவில் ஐரோப்பா எத்தனையாவது பெரிய கண்டமாகும்? 6. மக்கள் தொகையின் அடிப்படையில் ஐரோப்பா எந்த இடத்தில் உள்ளது? 3. மேற்கத்திய நாகரிகங்கள், மக்களாட்சி மற்றும் தொழிற்புரட்சி ஆகியவற்றின் பிறப்பிடம் எது? ஐரோப்பா. ஐரோப்பாவின் பரப்பளவு எவ்வளவு? 10.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பொறுத்துக. ஆசியாவின் எல்லைகள். கடல்கள். வடக்கு ஆர்க்டிக் பெருங்கடல், தெற்கு கருங்கடல், கிழக்கு யூரல் மலைகள், மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடல். ஐரோப்பா ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 28. நெதர்லாந்தில் எத்தனை சதவீத நிலப்பரப்பு கடல் மட்டத்திற்கு கீழாக காணப்படுகிறது? 25%. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. நெதர்லாந்தில் டைக் எனப்படும் பெருஞ்சுவர்களை எழுப்பியுள்ளனர். இது சரி. கூற்று 2. டைக்குகளினால் கடலிலிருந்து நிலத்தை மீட்டெடுத்துள்ளனர். கடலில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட நிலங்கள் போல்டர்கள் என அழைக்கப்படுகின்றன. இது சரி. பதிக்கான ஆன்சர் கூற்று 2 சரி. ஐரோப்பாவின் இயற்கை பிரிவுகள் எத்தனையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 4. ஐரோப்பாவின் மத்திய பீடபூமியில் உற்பத்தியாகும் ஆறுகளில் பொருந்தாதது எது? யாங்சி. கீழ்கண்ட பீடபூமிகளில் தவறான இணை எது? மத்திய மேசிப், இத்தாலி. இங்கிலாந்தின் முதுகெலும்பு என அழைக்கப்படும் பீடபூமி எது? பெனைன்ஸ். தெற்கு ஐரோப்பிய பகுதியில் காணப்படும் தொடர்ச்சியான இளம் மடிப்பு மலை எது? ஆல்பைன். ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கிடையில் இயற்கை எல்லையாக விளங்கும் மலை எது? பைரனீஸ். ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரம் எது? எல்ப்ராஸ். எல்ப்ராஸ் சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 5645 மீட்டர். ஆல்பைன் மலைத்தொடரில் காணப்படும் இரண்டாவது மிக உயர்ந்த சிகரம் எது? மாண்ட் பிளாங்க். மாண்ட் பிளாங்க் சிகரத்தின் உயரம் எவ்வளவு? 4807 மீட்டர். ஐரோப்பாவில் காணப்படும் முக்கிய எரிமலை எது? மேற்கண்ட அனைத்து இதில் ஆப்ஷன் கொடுக்கல, சாரி. மத்திய தரைக்கடல் பகுதியின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ரோம்போலி. ஸ்விஸ் நாட்டில் பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹார்ன் மலை டேஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஆல்ப்ஸ். மேட்டர்ஹார்ன் மலையின் உயரம் என்ன? 4478 மீட்டர். ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு எது? வோல்கா. ஐரோப்பாவின் 9 நாடுகள் வழியாக பாயும் ஆறு எது? டேன்யூப். மத்திய தரைக்கடல் காலநிலையையும் வட ஐரோப்பாவில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையையும் பிரிக்கும் மலைத்தொடர் எது? ஆல்ப்ஸ். ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகளின் நீளத்தில் தவறானது எது? தேம்ஸ் 344. ஐரோப்பாவின் இயற்கை தாவரம் எத்தனை வகைப்படும்? 5. ஐரோப்பா முழுவதும் காணப்படும் முதன்மையான பயிர் எது? கோதுமை. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் விளையும் முக்கிய பயிர் எது? மக்காச்சோளம். ஐரோப்பிய மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ் நபர்கள் ஆகும்? 34. உலகிலேயே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது? மொனாக்கோ. மொனாக்கோ நாட்டின் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ் நபர்கள் ஆகும்? 26,105. உலகிலேயே மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து நாட்டின் மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு டேஸ் நபர்கள் ஆகும்? 3.
ஐரோப்பா கண்டத்தில் எத்தனை சதவிகிதத்திற்கும் அதிகமான மக்கள் காக்கசாய்டு இனத்தவர் ஆவர்? 90%. டேஸ் நாட்டின் எருதுச் சண்டை உலக புகழ்பெற்ற விளையாட்டு ஆகும்? ஸ்பெயின். ஐரோப்பா புவியின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? மையப்பகுதி. ஐரோப்பாவின் முக்கிய தீபகற்பங்களில் பொருந்தாதது எது? கொரியா. பாலைவனங்கள் இல்லாத கண்டம் எது? ஐரோப்பா. ஐரோப்பாவின் முதன்மையான சமயம் எது? கிறிஸ்துவம். புவி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? 510.1. உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்? கிரேக்கர்கள். நில வரைபடத்தில் முதலில் அச்சத்தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? தாலமி. புவியின் மையத்தில் காணப்படும் டேஸ் அச்சக்கோடு நிலநடுக்கோடு எனப்படும்? 0°. ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பின் தூரம் எவ்வளவு? 111 கிலோமீட்டர். புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன? 181. புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீர்க்கக்கோடு. 0° நிலநடுக்கோட்டிலிருந்து 90° வடதுருவம் வரையுள்ள புவிப்பரப்பு பகுதி டேஸ் எனப்படும்? வட அரைக்கோளம். ஜியாகிரபியா என்ற நூலை எழுதியவர் யார்? தாலமி. 0° நிலநடுக்கோட்டிலிருந்து 90° தென் துருவம் வரையுள்ள புவிப்பரப்பு பகுதி எது? தென் அரைக்கோளம். 0° அச்சக்கோட்டிலிருந்து 23.5° வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாழ் அச்சக்கோடுகள். 66.5° வடக்கு முதல் 90° வடக்கு வரையிலும் 66.5 தெற்கு முதல் 90° தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும்? உயர் அச்சக்கோடுகள். 23.5 வடக்கு முதல் 66.5 வடக்கு வரையிலும் 23.5° தெற்கு முதல் 66.5° தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மத்திய அச்சக்கோடுகள். அடுத்தது பொறுத்துக. லேட்டிடியூட் அகலாங்கு, லாங்கிடியூட் நெட்டாங்கு, ஈக்வேட்டர் நிலநடுவரை, டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகவரை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகரவரை. புவியின் தீர்க்கக்கோடுகளில் 0° தீர்க்கக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை தீர்க்கக்கோடு. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1. 0°லிருந்து 180° கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்கக்கோடுகள் கிழக்கு தீர்க்கக்கோடுகள் எனப்படும். இது சரி. கூற்று 2. 0°லிருந்து 150° மேற்கு வரை காணப்படும் தீர்க்கக்கோடுகள் மேற்கு தீர்க்கக்கோடுகள் எனப்படும். இது தவறு. அதுக்கான ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. தீர்க்கக்கோடுகள் 45° அச்ச பகுதியில் எத்தனை கிலோமீட்டர் இடைவெளியில் காணப்படுகிறது? 79 கிலோமீட்டர். 0° தீர்க்கக்கோட்டிலிருந்து 180° கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பரப்பு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிழக்கு அரைக்கோளம். ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? இங்கிலாந்து. கிரீன்விச் தீர்க்கக்கோட்டினை தீர்க்கக்கோடுகளின் தொடக்க கோடாக வைத்துக் கொள்வதென அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஆண்டு எது? 1884. டேஸ் தீர்க்கக்கோடானது பன்னாட்டு தேதிக்கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 180°. வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைத்து எத்தனை தீர்க்கக்கோடுகள் புவியின் மீது வரையப்பட்டுள்ளன? 360. கீழ்கண்டவற்றில் புவிக்கோளத்தின் சுற்றளவு எது? 360°. ஒரு மணி நேரத்தில் டேஸ் தீர்க்கக்கோடுகளை புவி கடக்கிறது? 15°. மெரிடியன் என்ற சொல் எந்த மொழிச் சொல்லான மெரிடியானஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். இந்தியாவின் வழியே எத்தனை தீர்க்கக்கோடுகள் செல்கின்றன? 29. உலகளவில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? 24. ரஷ்ய நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? 7. தவறான இணையை தேர்ந்தெடு. அண்டார்டிக் வட்டம். 66.5° வட அச்சக்கோடு. இதான் தவறான இணை. பேரிடர்கள் எத்தனை வகைப்படும்? 2. தென்கிழக்கு ஆசியாவில் ஆழிப்பேரலை ஏற்பட்ட நாள் எது? 2004 டிசம்பர் 26. 2004ஆம் ஆண்டு ஸ்மித்தாரா தீவுக்கருகில் புவி அதிர்வு மையம் கொண்ட நிலநடுக்கம் டேஸ் ரிக்டராக பதிவானது? 9.1 முதல் 9.3. இந்திய அரசால் சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட INCOIS அமைப்பானது எங்கு அமைந்துள்ளது? ஹைதராபாத். INCOIS என்ற அமைப்பானது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 2007. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என கூறியவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? கிரேக்கம். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து.
உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்துள்ள நாள் எது? செப்டம்பர் 15, 2007. நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்? அம்பேத்கர். உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது? நியூசிலாந்து. நியூசிலாந்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1893. ஐக்கிய பேரரசில் யுனைடெட் கிங்டம் பெண்களுக்கு ஓட்டுரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1918. ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எது? 1920. இந்திய குடிமக்களில் எத்தனை சதவீத நபர்கள் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன? 79%. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது? ஐஸ்லாந்து. பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு எது? சான் மரினோஸ். நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் கொண்ட மக்களாட்சி நாடு எது? ரோமானிய பேரரசு. கீழ்கண்ட மக்களாட்சி நாடுகளின் காலங்களில் தவறானது எது? ஐஸ்லாந்து. கிபி 940 தான் தவறானது. மன்னர் ஆட்சியின் கீழ் சுயாட்சியாக உள்ள நாடு எது? மனித தீவு. அடுத்து பொறுத்துக. ரோமானிய பேரரசு ரோம். சான் மரினோஸ் இத்தாலி. ஐஸ்லாந்து திங்வேலீர் கிரேக்கம் கிரீஸ். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? சென்னை. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1688. மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் டேஸ் எனப்படும்? நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை. வாலாஜாபேட்டை நகராட்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேலூர். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? காஞ்சிபுரம். 10,000 நபர்கள் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அதை டேஸ் என்பர்? பேரூராட்சி. இந்தியாவில் முதலாக பேரூராட்சி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாடு. மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? கிராம ஊராட்சி. கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? 22. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் டேஸ் ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? 4. டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது? 50,000. மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மேயர். மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எது? கிராம சபை. கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்? 4. கீழ்கண்டவற்றில் கிராம சபை கூடும் நாட்களில் தவறானது எது? அக்டோபர் 3. அக்டோபர் 2ஆம் தேதி தான் கிராம சபை கூடும். இதில் அக்டோபர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் தவறு. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஏப்ரல் 24, 1992. தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5. தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு என்ன? 2016. பொறுத்துக. மாநகராட்சி கார்ப்பரேஷன். நகராட்சி முனிசிபாலிட்டி. பேரூராட்சி டவுன் பஞ்சாயத். கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத். ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத் யூனியன். எத்தனை வகையான போக்குவரத்து சமிக்ஞைகள் உள்ளன? 3. பாதசாரிகள் சாலையை கடக்கும் பகுதி பிரிட்டனில் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1934. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. இதோட சமூக அறிவியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.